வணக்கம். என் பெயர் யூனிஸ். நான் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். அடுத்தவர்களுடைய அழகான தருணங்களை என் கேமராவில் பதிவு செய்வதுதான் என் வேலை. ஆனால் என் வாழ்க்கையில் இருந்த ஒரு பிளாங்க் பக்கத்தை பற்றி யாரிடமும் சொன்னதில்லை. இன்று அதை ஒரு கதையாக சொல்கிறேன். எல்லா காதலையும் போலவே எனக்கும் என் கணவன் ஏடனுக்கும் இடையிலான வாழ்க்கையும் ஆரம்பத்தில் அழகாகத்தான் இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஏதோ ஒன்று குறைய ஆரம்பித்தது. அந்த நெருக்கம், அந்த துடிப்பு எல்லாம் மெல்ல மறைந்து வாழ்க்கை ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் போல ஆகிவிட்டது. மோசமும் இல்லை, ஆனால் சுவாரஸ்யமும் இல்லை. ஒரு நாள் ஒரு திருமணத்தில் நான் போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தபோது அங்கே ஒரு தம்பதியினர் மிகவும் நெருக்கமாக இருந்ததை பார்த்தேன். அதை பார்த்தபோது எனக்குள் ஒரு ஏக்கம் வந்தது. ஏன் நம் வாழ்க்கையில் இது இல்லை என்ற கேள்வி குடைந்தது. என் கணவன் ஏடன் தன் வேலையில் இருந்த அழுத்தத்தினால் என்னிடம் சரியாக பேசக்கூட மாட்டான். எங்களுக்குள் சண்டைகள் வர ஆரம்பித்தன. அப்போதுதான் ஏடன் ஒரு யோசனை சொன்னான். அதுதான் ஹால் பாஸ். அதாவது கணவன் மனைவி இருவரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு மியூச்சுவலாக வேறொருவருடன் டேட்டிங் செல்வது. இதன் மூலம் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றம் வரும் என்று அவன் நம்பினான். முதலில் எனக்கு இதில் உடன்பாடே இல்லை. இது தப்பல்லவா என்று கத்தினேன். ஆனால் அவன் ஒருமுறை முயற்சி செய்து பார்ப்போம் என்று கட்டாயப்படுத்தினான். அடுத்த மாதமே ஏடன் ஒரு கிளப்புக்கு சென்றான். அங்கே இவா என்ற பெண்ணை சந்தித்து அவளுடன் நெருக்கமாக இருந்தான். அவன் வீட்டுக்கு வந்தபோது வழக்கத்தை விட என்னிடம் அதிக அன்பு காட்டினான். உண்மையிலேயே இது வேலை செய்கிறது என்று அவன் சொன்னபோது எனக்குள் ஒரு கலவையான உணர்வு. சரி, ஒப்பந்தப்படி அடுத்த மாதம் என் முறை வந்தது. நான் அதே கிளப்புக்கு சென்றேன். அங்கே நான் முன்பு பார்த்த ஒரு நபரை, கார்னரை சந்தித்தேன். கார்னர் என்னிடம் மிகவும் மென்மையாக பேசினான். உங்களுக்கு ஒரு துணையாக நான் இருக்கிறேன் என்றான். அன்றிரவு அவனுடன் நான் நெருக்கமாக இருந்தேன். அது ஏதோ ஒரு புதிய உலகத்திற்கு என்னை கொண்டு சென்றது போல இருந்தது. ஆனால் இங்கேதான் சிக்கல் ஆரம்பித்தது. எங்கள் ஒப்பந்தப்படி எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஆனால் கார்னர் மீதான ஈர்ப்பால் நான் ஏடனிடம் பொய் சொன்னேன். யாரும் செட்டாகவில்லை என்று மறைத்தேன். கார்னர் என்னை தொடர்ந்து வந்தான். அவன் எங்கள் அந்தரங்க புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் முகம் தெரியாமல் பகிர்ந்தான். விதிவசமாக அந்த புகைப்படங்கள் என் கணவன் ஏடனின் நண்பர்கள் மூலம் அவனிடமே வந்து சேர்ந்தன. ஏடன் உடைந்து போனான். ஏன் மறைத்தாய் என்று சண்டையிட்டான். எங்களுக்குள் இருந்த அந்த சிறிய பிணைப்பும் உடையத் தொடங்கியது. கம்யூனிகேஷன் இல்லாததால் வந்த வினை அது. நாங்கள் இருவரும் சிறிது காலம் பிரிந்திருக்க முடிவெடுத்தோம். அந்த இடைவெளியில் எனக்கு ஒன்று புரிந்தது. வெளிநபர்கள் தரும் மகிழ்ச்சி தற்காலிகமானது. நான் கார்னரை முழுமையாக தவிர்த்தேன். என் திருமண வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும், இனி என்னை தேடி வராதே என்று அவனிடம் உறுதியாக சொன்னேன். ஒரு மாதம் கழித்து நானும் ஏடனும் மீண்டும் சந்தித்தோம். எங்கள் தவறுகளை பேசினோம். ஒளிவு மறைவற்ற பேச்சு, கம்யூனிகேஷன் எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொண்டோம். இன்று நாங்கள் மீண்டும் ஒன்றாக இருக்கிறோம். ஹால் பாஸ் போன்ற விசித்திரமான வழிகளை விட ஒருவருக்கொருவர் உண்மையாக இருப்பதில்தான் நிம்மதி இருக்கிறது என்பதை என் அனுபவம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இதுதான் என் கதை. உறவுகளில் எதையும் மறைக்காதீர்கள். அந்த இடைவெளிதான் விரிசலின் ஆரம்பம்.